ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பார்க்கலாம். டாலர் இண்டெக்ஸ் இன்றைக்கி டாலர் எப்படி ஓப்பன் இருக்குது. ஓப்பனிங் கேப் ரொம்ப பெரிய கேப் இல்லை, ஒரு ஸ்மால் கேப் தான் வந்துருக்கு. ஒரு பாயிண்ட்ஸ் 0.005%, 5 பாயிண்ட்ஸ் தான் வந்துருக்கு. அது இல்லாமல் அது ஃபில்லும் பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட்லி ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது டாலர் பிடிச்சதாக தான் இருக்குது. ஸோ லோ டைம் ட்ராப் பண்ணலாம். ஸோ நான் டீப்பாக உள்ள வந்துட்டு தான் போயிருக்கு. ஸோ ஒன் ஹவரில் ஸோ புலிஷ்னஸ் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு கீழே போச்சுன்னா ஏதாச்சும் பையிங் ஆப்ஷன் கிடைக்குதான் பார்க்கலாம். பிகாஸ் இங்கே பாருங்கள், இந்த 1 ஹவர் லோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கன்சல்டேஷன் போட்டு ஹை கிரியேட் பண்ணியிருக்கேன். திரும்ப கன்சல்டேஷன் போட்டு இது கீழே வந்தால் மட்டும் தான் பை வைப்போம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி டாலர் இண்டெக்ஸ் வந்து சைட் வைஸ் போட்டு ஒரு ப்ராப்பர் ரீசன் கொடுக்க மாட்டேன். அதுக்கு மேலே போய் கிடைக்கும் புலிஷ்னஸ். ஸோ யூரோ பார்க்கலாம். யூரோ எப்படி ட்ரேட் ஆகிட்டு யூரோ இது வீக் ஹை மார்க் பண்ணி தான். ஸோ அங்கே ரிஜெக்ஷன் கொடுத்து நல்லாவே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ நல்லா இந்த ஹைக் மேலே இந்த ஹை ரெண்டு ஹை எடுத்துட்டு க்ளோஸ் வச்சு. ஸோ ப்ரீவியஸ் கேன் லோவே எடுத்துருக்கு. ரெட் கேன் அது வந்து இன்றைக்கி எடுத்துருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். இன்றைக்கி நார்மலாக பேசிக் அனலைஸ் மேனேஜ் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி ட்ரேட் ஆகுது. ஸோ 2 நாள் லோ எடுத்து வருது கேண்டில். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு சின்ன அப்சைட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செட்டிங் பார்க்கலாம். மோஸ்ட்லி வீக் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கலாம். சின்ஸ் நமக்கு பெரிய செட்டிங் கிடச்சிருந்தது. ஸோ இந்த 4 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸ் கீழே க்ளோஸ் வைக்காத பட்சத்தில் மோஸ்ட்லி 30 மினிட்ஸ் தான் 4 ஹவர்ஸ் க்ளோஸ் ஆகுது. ஸோ க்ளோஸ் ஆக பட்சத்தில் இங்கே மேலே இந்த வீக் ஓப்பன் ஆகி டார்கெட் பண்ணலாம். ஓபிசி ஒரு ஓபிஸாக மார்க் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி டார்கெட் இந்த வீக் ஓப்பன் பண்ணால் இங்கே ஓபிஸ் 4 ஹவர்ஸில் லாஸ்ட் அப்ரோஸ் கேன் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் மார்க் பண்ணுறேன். மோஸ்ட்லி இது ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டும் தான் பார்க்கலாம். சின்ஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துட்டு தான் இதில் ஏதாச்சும் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாரெக்ஸில் பார்க்கலாம். நியூஸ் பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நியூஸ் ஓகே 6 o'clock தான் நியூஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரேட்ஸாக முடிச்சுட்டு ஸோ இங்கே ஒரு ரிஜெக்ஷன் பிரச்சனை ஒரு பையிங் இருக்குன்னு பார்க்கலாம். 1 hour எப்படி கன்ஃபர்மேஷன் பார்த்து. ஸோ ஓகே நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த லோ எடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த லோ ஸோ இந்த லோ இருக்குது. ப்ரீவியஸ் டேஸ் லோஸ் எடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்க்கலாம். 1 hour ரியாக்ஷன் பார்த்து தான் நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். சரி ஜிபிபி பார்க்கலாம். ஜிபிபி யூஎஸ்டி ஜிபிபி ஸ்க்ரீன். ஸோ வீக் பார்க்கலாம். வீக்லி ட்ரேட் எடுத்துருக்கு. ப்ரீவியஸ் வீக்ஸ் ஹைஸ் எடுத்துகிட்டு உள்ளே வருது. ஸோ நான் ஒரு 50% வரைக்கும் பார்க்கலாம். ஸோ 50% ட்ரை பண்ணலாம். ஸோ டேஸில் பார்க்கலாம் 50% லெவல்ஸ் இருக்காண்டு. ஸோ லாஸ்ட் ஆஃப் ஆல் புலிஷ் கேண்டில் லோ இங்கே இருக்குது. ஸோ இது லிக்விடிட்டியாக மார்க் பண்ணுறேன். 4 ஹவர்ஸில் பார்க்கலாம். 4 ஹவர்ஸில் ஸ்ட்ரக்சர் ஹைட் வருது. பொறுமையாக வந்துட்டு இருக்குது. ஸோ லிக்விட் மட்டும் தான் வருது. ஸோ 1 hour 4 ஹவர்ஸில் லாஸ்ட் லோ வந்து தான் இருக்குது. புலிஷ் கேண்டில். ஸோ அது கீழே இருக்குங்களா இந்த லோன் மார்க் பண்ணுறேன். பிகாஸ் இந்த லோன்ஸ் மேலே ட்ராவல் இருக்குது. இந்த லோ தான் காரணமாக இருக்குது. ஸோ இந்த லோவை எடுக்கலாம். இப்போது ஜிபிபி இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ லோ டைம் ஃப்ரேமில் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். மோஸ்ட் ப்ராபபிள் லெவல்ஸ் பார்த்தோம்னா இது 1 hour லோ எடுக்கிற மாதிரி வருது இல்லையா. மாதிரி வந்துட்டு இன்றைக்கோட ஓப்பன் என்ன இருக்குது பாருங்கள். இன்றைக்கோட ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ ப்ராபபிளி ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே போச்சுன்னா நல்ல ஆப்ஷன் போச்சுன்னா செல் பண்ணலாம். பிகாஸ் இங்கே நல்லா டேக் ஆகிட்டு தான் வந்துருக்கு. இந்த ஓபிஸ்லாம் டேக் இந்த 1 hour ஹாப்ளோஸ் கேனோட லெவல்ஸ் டச் ஆகிட்டு தான் கீழே டவுன் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா இந்த லெவல் முடிஞ்சிட்டு 30 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 6:30 அப்புறம் ஒரு 1 hour மேலே இந்த ரிஜெக்ஷன் டே ஓப்பன் பண்ண ரிஜெக்ஷன் பிரச்சனை இந்த வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஜிபி நல்லா லெவல்ஸ் இருக்குது பார்சலி. ஸோ பாருங்க இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் ஆடு வந்து நைட்டாக ட்ரேட் ஆகிட்டு. ஸோ சின்ஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகுதுனால அனலைஸ் பண்ண எல்லாமே கொஞ்சம் நைட்டாக போயிருந்தது. ஸோ இப்போ ப்ரீமியம் ஓப்பன் பண்ணி முடியும். ஸோ சாரி இது வீக் சார்ட்டு. ஸோ வீட்டில் ப்ரீமியம் ஓப்பன் எடுக்க ப்ரீவியஸ் ஆவாங்க. ப்ரீவியஸ் வீக்கோட இது எடுக்கல. ப்ரீவியஸ் வீக்ஸோட ஹை எடுக்காமல் தான் போயிட்டுருக்கு. ஸோ எங்களுக்கு பாசிபிள் இல்லை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எப்படி ஓப்பன் இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் பண்ணலாம் டிஸ்கவுண்ட்ஸு. ஸோ சும்மா டைம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். டிஸ்கவுண்ட்ஸில் ஓப்பன் ஆகுது. கீழே ட்ரேட் ஆகுது. மேலே இங்கே எஃபிஜி இருக்குது. ஸ்பாட் பண்ணிடுவோம். ஸோ ஆடில் வந்து நம்ம வந்து ஸ்மால் ஜோன்ஸ் பார்க்க முடியாது. ஏன்னா டக்குன்னு ஒரு பெரிய வீக் வச்சுட்டு நம்ம நிலத்தில் ஆக்ஷன் போவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஜோன்ஸ் இதுக்கு மேலே இருக்குங்களா இந்த எஃபிஜி டேக் ஆகிட்டு வந்து நல்லா டைம் ஜோன்ஸ். பிகாஸ் இங்கேருந்து நல்லா செல் பண்ணாலும் நல்லா பையிங் மட்டும் எதுவுமே இல்லை. பையிங் அது எதுவுமே இல்லை. ஸோ இங்கே பை பண்ணிட்டு இந்த ஜோன்ஸ் கிட்ட வந்து அப்புறம் ஒரு பெரிய ஒரு சின்ன வீக் இங்கே வீக் ஓப்பன் பண்ணி இல்லை இங்கேருந்து ஒரு ஆக்ஷன் கொடுக்காது. 1 hour இங்கே போயிட்டு இருக்கணும். ஸோ மேலே ரோஸ் வச்சாலும் நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு 5 minutes ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்தால் செல்லிங் பார்த்துட்டு ப்ரீவியஸ் வீக் லோ லோ ரொம்ப கீழே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு டார்கெட் கொஞ்சம் சின்ன டார்கெட்டாக பார்க்கலாம். இது ஒரு ஃபஸ்ட் லிக்விடிட்டியாக மார்க் பண்ணுறேன். இது ஒரு ஒன்லி ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். இது செகண்ட் டார்கெட் ஆகும். இந்த லோ செகண்ட் டார்கெட் ஆகும் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரலாம். என்ஜினி நல்லா ப்ரீமியமாக போயிடுச்சு ட்ரேட். இப்போ மந்த் ஓப்பன் கிட்ட ட்ரேட் ஆகுது. ஸோ மந்த் ஓப்பனில் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் மேலே க்ளோஸ் வைக்காமல் கீழே தான் வந்துருக்கு. ஸோ இப்போது ப்ரீமியமாக ட்ரேட் ஆகுது. ஸோ வீக்லியும் பார்த்துக்கலாம். வீக்லியில் ப்ரீவியஸ் வீக் ஹைஸ் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்கள் ப்ரீவியஸ் வீக் லோ எடுத்து உள்ளே க்ளோஸ் வச்சதுனால ஸோ இந்த வீக்கோட ஹையை டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல மூமெண்ட் வந்துச்சு. பட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியல இந்த ஜோன்ஸ். ஸோ இப்போ மோஸ்ட் ப்ராபபிள் ஜோன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எங்கே ட்ராவல் ஆகும். சின்ஸ் மந்த்லி ஓப்பன் ரிஜெக்ஷன் கிடச்சதுனால ஒரு ஷார்ட் டைம் ஒரு செல்லிங் தான் பார்க்கணும். டாலர் கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கனால ஃபஸ்ட்டு இது மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜோன்ஸ் இது மார்க் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகிட்டு இந்த ஜோன்ஸ் வரைக்கும் வரலாம் பார்க்கலாம். சின்ஸ் நம்ம மந்த்லி ஓப்பன் கிட்ட ட்ரேட் ஆகனால அவங்க எதுவும் செல்லிங் பண்ணலாம். செல்லிங்காக இருக்கும். ஸோ 1 hour பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு 1 hour எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுக்கல. சரிங்களா. இந்த லோவை எடுத்துகிட்டு அதுக்கு பொசிஷன் வரும். ஸோ ப்ராப்பராக இது ஸ்மால் வீக் இருக்குங்களா இதுக்கு கீழே 1 hour ப்ராப்பராக பெரிய க்ளோஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஸ்மால் டைம் 5 minutes ட்ராப்பிங் பண்ணி செல்லிங்காக பார்க்க முடியும். சரி ஓகே.
நெக்ஸ்ட்டு யூஜிபிவி பார்க்கலாம். யூஜிபிவி நல்லா பேர் மார்க் பண்ணி சேர்ந்து. ஸோ இன்றைக்கி நியூவாக பார்க்கலாம் எப்படி இருக்குது யூஸ் பண்ணோம். ஸோ ஓகே, ஸோ எக்ஸ்லாம் மேக்ஸ்லாம் எடுத்து தான் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லாக இது எடுத்துருக்கு. ஸோ டேஸில் பார்க்குறேன். டேஸில் எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சிருக்காங்க. உள்ளே க்ளோஸ் வச்சிருக்கு. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஓப்பனிங் ஆகாமல் ஈக்குவலிபியம் 1 ஹவரில் பார்க்கலாம். சென்ஸ் இந்த லிக்விட் மார்க் பண்ணி தான் கிட்ட தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இப்போ நம்ம பையிங் பார்க்குறது அந்தளவுக்கு சரியான இல்லை சார். ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபஸ்ட்டு செல்லிங் இருக்கலாம். இது இப்படி எக்ஸ்பேண்ட் இல்லையா. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நல்ல ரேட்டஸ் கம்மி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே பை பண்ண பொசிஷன்ஸ் எல்லாம் செல் பண்ணால் இங்கே கொஞ்சம் செல் பண்ணிவிட்டு இந்த ஏஷியன் ஒர்க்கிங்லாம் இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். சின்ஸ் இப்போ ரிஜெக்ஷன் ஜோன்ஸ் தான் இருக்குது. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு 20 நிமிஷம் இருக்குது. 6 o'clock ஷூட் பண்ணல வீடியோ 6:30 அப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் 5 மினிட்ஸில் ஃபஸ்ட் ஷூட் அப்புறம் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் ட்ராவல் பண்ணலாம். இப்போ நல்லா லெவல்ஸ் நான் ஓப்பன் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கிடையாது. ஸோ பாருங்கள் இதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ட்ராப் டவுன் பண்ணிட்டு ஒரு லெவல்ஸ் கிடச்சுன்னா நல்லா செல் பண்ணலாம். இந்த 1000 வரைக்கும் ப்ரீவியஸ் டேஸில் 2 டே ஓப்பன் இருக்குது. ஸோ டேஸோட லோஸ் இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் அப்புறம் தேர்ட் டார்கெட் இந்த லோ இருக்குது. அந்த லோ கூட பண்ணலாம். ஸோ பெரிய லெவல்ஸ் இருக்குது. யூரோஜிபியில் பார்க்கலாம். ஜிபிபி நேற்று நம்ம ட்ரெண்ட் இது பிளான் பண்ணும்போது யூரோவில் வந்து பையிங் இருக்கும். யூரோஜிபியில் பையிங் ஜிபிபியில் செல்லிங் இருக்கும். இப்போ யோசிக்கும் போது நமக்கு இது ஒரு பாசிட்டிவ் கோரிலேஷன் இருந்துச்சு பார்த்தோம். பட் இருந்தால் பரவாயில்ல. கரெக்டாக நம்ம மார்க் பண்ணுற வச்சு இங்கே செல்லிங் கிடச்சிருக்கு. பட் செல்லிங் கிடச்சி திருப்பி ஒரு மானிபேஷன் டோட்டல் சூப்பர் வச்சுட்டு திருப்பி செல்லிங். பட் இதில் நமக்கு ரைட்ஸ் கிடச்சிருக்காது. மோஸ்ட்லி கிடச்சதான் ஸ்டாக் ஆகிருக்கும் இந்த சைடில். ஒன்றும் ப்ராப்ளம். இப்போ பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம். ஓகே, வீக்லி ரிட்டர்ன் ஆகுது. ஸோ வீக்லி ஐஸ்லாம் எடுத்து வருது. ஸோ வீக் ஓப்பன் ஓகே வீக் டெய்லி டைம் கிடைக்கும். ஸோ இந்த கேம்ஸ் ஃபார்ம் ஆகுது. ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுத்தது திருப்பி உள்ளே க்ளோஸ் வைக்குது. ஸோ 2 லெவல் மார்க் பண்ண போகிறாங்க. இப்போ ப்ரீவியஸ் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி டேக் ஆகிருக்கு. இனி ஓப்பனிங் ப்ரைஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது டோட்டல் டைம்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஹவர்ஸில் பாருங்கள். 4 ஹவர்ஸில் ஒரு பெரிய இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா போட் சைட்ஸ் இது எடுத்துருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் வைக்கிற கஷ்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 ஹவரில் ஸோ 1 ஹவரில் இங்கே பிரேக் வச்சிருக்கு. பிரேக் வச்சுட்டு நல்லா பிரேக் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நல்ல செல்லிங் ஜோன்ஸ் தான் இருக்குது. ஜிபிபி ஸோ யூரோஜிபி ரெண்டு நல்ல செல்லிங்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் ஃபியூஸில் நம்ம ஃபியூஸஸ் பார்த்து அதை அப்டேட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த நோட் கேண்டில் விட்டு இல்லாத கேண்டில் மேலே அப் சைடில் ஸோ இது ஐயாயிரம் கன்சிடர் பண்ணி இதுக்கு மேலே போதான் பாருங்கள். மோஸ்ட்லி இது மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த கேண்டில். அதனால் இதுக்கு கேண்டிலுக்கு மேலே போயிட்டு வந்து மணிபேஷன் இருந்துச்சுன்னா நல்ல மணிபேஷனாக இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த ஜோன்ஸ். ஸோ இது பாக்ஸ் பண்ணுறது பெரிய ஜோன்ஸை மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே வரைக்கும் 50 மினிட்ஸில் போய் பார்த்துட்டு ரியாக்ஷன் தான் டவுன் சைட் ட்ராவல் பண்ணலாம். யூஎஸ்டிஜிபிஐ எப்படி போகுது. யூஎஸ்டிஜிபிஐ ஸோ கொஞ்சம் ப்ரீமியம் ஓப்பனிங். ஸோ டாலரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க இல்லையா. ஸோ இது மார்க் பண்ணி தந்த லெவல்ஸ் அதில் டேக் ஆகிட்டு பாருங்கள். காலையில் டேக் ஆகிட்டு நல்ல டேக் ஆகிட்டுனா பைக் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ ப்ராப்ளம் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி போயிருக்கு. ஸோ இட்ஸ் ப்ரீமியம் ட்ரேடிங் இருந்தாலுமே ஒரு லிக்விட் நோக்கி தான் போயிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக அது லிக்விடிட்டி இருக்குது. ஸோ பெருசாக தெரியல இந்த இருக்குல்ல க்ளோஸ் கேண்டில் இதில் 50% மார்க் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் மேட்ச் பார்த்து நான் சான்சஸ் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ 4 ஹவர்ஸ் ப்ராப்ளம் பண்ணலாம். 4 ஹவர்ஸில் நல்ல ஜோன்ஸ் இருக்குது. சரி ஓகே, நல்ல ஜோன்ஸ் மார்க் பண்ண ஜோன்ஸ். ஸோ அந்த ஜோன்ஸ் வரைக்கும் நல்ல சான்சஸ் இருக்குது. ஓகே, இங்கே ஃபுல்லாகவே செல்லிங் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் ஜோன்ஸ் இங்கே தான் பையிங் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் ஆகிருக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இதில் எப்படி கண்டினியூஷன் நல்லா இருக்கும். ஸோ 1 ஹவரில் கிடைக்கும். 50 மினிட்ஸில் 50 மினிட்ஸில் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஒரு நெகட்டிவ்னஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பையிங் ஆல்ரெடி வந்து நெகட்டிவ்னஸ் வந்து தான் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் இதுக்கு கீழே லிக்விட் இருக்கும் மோஸ்ட்லி. இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது பாருங்கள். ஏதாச்சும் ஒரு கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா அது இந்த கேண்டில் கன்ஃபார்ம் லிக்விட் இருக்கும். ஸோ அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி வெயிட் பண்ணலாம். இல்லை க்ளோஸ் ஆகிறதுல இந்த லோவை ஒரு லிக்விட்டை நம்ம இது பண்ணி ப்ளேஸ் பண்ணி பண்ணலாம். ட்ரை பண்ணலாம் சைடு. ஸோ யூஸ் ஆயில் இது நல்லா பை பண்ணிட்டு செல் பண்ணலாம் பார்த்தோம். பட் செல்லிங் டேட்டா செல்லிங் போயிடுச்சு. செல்லிங் எப்படி போயிட்டு நான் பார்க்கலாம். ஓகே ஓகே, நல்லா தான் செல் ஆகுது. 4 ஹவர்ஸில் பாருங்கள். ஸ்ட்ரக்சர் பிரேக் இருக்குது. லாஸ்ட் க்ளோஸ் கேண்டில் இருக்குது. 4 ஹவர்ஸில் இந்த ஜோன்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஓப்பனிங் மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் ஓப்பனிங் மார்க் பண்ணி வெயிட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு 4 ஹவர்ஸில் நல்லா ஓடி தெரியுது. 1 ஹவரில் அதுதான் ஓடி. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் லெவல்ஸ் இருக்குது. அப்படியே ட்ரேட் பண்ணிடலாம். சின்ஸ் நம்ம காமன் லெவல் இருக்கிறதுனால. ஸோ கன்ஃபார்மாக இந்த ஹைலாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். வீக்கான ஹைஸ் தான் இதெல்லாம். இந்த வீக்கான ஹை இந்த ஹை வீக்கான ஹை பிகாஸ் இப்போ செல்லிங் கொஞ்சம் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து பை பண்ணிவிட்டு இந்த ஜோன்ஸுக்கு போனதுக்கப்புறம் செல்லிங் கிடச்சா நல்லாயிருக்கும். இது நல்ல டிமாண்ட் ஜோனாக இருக்குது. சரிங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பிடிசி பார்க்கலாம். பிடிசி செல்லிங்கில் தான் இருக்கும். மோஸ்ட்லி நல்லா செல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது டிவைஸ் பார்க்கலாம். ஸோ நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிடலாமா. ஸோ இது மந்த்லி லெவல்ஸ் மார்க் பண்ணிடலாம். இப்போ ஸோ அதுக்கு லாக்கில் தான் சரி மற்ற லெவல் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வீக் ஓப்பன் விட்டு அப்படின்னு பார்க்கலாம். இதில் வேறு நாட்டில் வந்து வேறு. ஸோ வீக் ஓப்பன் இங்கே வீக் ஓப்பன் நல்லா டவுன் சைட். ஸோ லிக்விட் நோக்கி தான் ஆகுது. ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் இனி ஓப்பன் வீடியோஸ் ஸ்ட்ராங்காக டவுன் சைட் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். இந்த வாரம் லிக்விடியாக கன்சிடர் பண்ண முடியாது. மோஸ்ட்லி செல்லிங் பார்க்கணும்னா இப்போ ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே இருக்க இந்த ஜோன்ஸ் இருக்குங்களா இது நம்ம டார்கெட் பண்ணலாம். இங்கே போயிட்டு இதுக்கு மேலே இருக்க இந்த ஓடிஸ்க்கு டேக் ஆகிட்டு இந்த ஃபோட்டோஸ் இல்லையா இந்த டார்கெட் செல்லிங் பார்த்து திருப்பி பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து செல்லிங் இல்லாமல் கொஞ்சம் பை சைடு
ட்ராவல் பண்ணலாம். ஸோ பைக்ஸை பார்த்து இதுக்கு மேலே இருக்கிற சார் போயிட்டு மேலே எடுத்து வந்துடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து செல்லிங் பார்க்கலாம். ஸோ யுத்தேரியம் இதுவும் செல்லிங் தான், நல்லா செல்லிங் கொடுத்துருக்கு. ஓகே பார்க்கலாம். ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணுறேன், ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஓப்பன் தரோம், டிஸ்கவுண்ட்ஸ் வரணும். டிஸ்கவுண்ட்ஸ் வரணும் நம்ம ஈக்குவல் வரைக்கும் போனது அப்படின்னா செல் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் லெவல்ஸ் மேலே சார் இதை பார்த்து தெரியாமல் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதில் 50% சார் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் டேஸ் லோஸாக இருக்கீங்க. ஸோ ப்ரீவியஸ் ஒர்க் மேலே போய்ட்டு நீங்கள் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா திருப்பி செல் பண்ணலாம். ஸோ எக்ஸே யூஸ்டி இது பையிங் பார்த்துருந்தோம், பட் நல்லாவே செல் கொடுத்துருது. ஸோ பார்க்க டெய்லி பேசிஸ் நிறைய ஈக்குவல் மார்க் பண்ணியிருந்தோம், பட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இது ரேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். இது லோ, இது லோ எடுத்துருக்கு. இந்த லோ எடுத்ததுனால 1 ஹவரில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்கான்னு பாருங்கள். 1 ஹவரில் ஸோ இப்போ 1 ஹவரில் எதுவும் இல்லை, 4 ஹவர்ஸில் என்ன பாருங்கள். 4 ஹவர்ஸில் இங்கே எடுத்துகிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸ் அபவ் ப்ரீவியஸ் டேஸோட ப்ரீவியஸ் கேனோட ஹைக் மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி நான் செல் எடுக்கணும், ஒரு நல்ல லெவல் செல் அடிக்கணும். ஸோ 3 ஹவர்ஸில் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். சின்ஸ் நமக்கு நல்லாவே கொஞ்சம் கோல்டு இதுவாக இருக்கனால நம்ம கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். இது சின்ன பேரலியாக போடுறேன், பட் இது சும்மா டார்கெட் பேசிங்க தான் போடுறேன். மோஸ்ட் ப்ராப்ளம் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. 4480 வரைக்கும். ஸோ பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இந்த ட்ரைடில் ஒரு பைக் பொசிஷன்ஸ் சின்ஸ் இங்கே வந்து ஒரு 1 ஹவர் கிளியரிட்டி எடுத்துச்சு. 3 ஹவர்ஸில் பார்த்து தெரியும் இந்த லோ எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த லோட ஹை இந்த மோஸ்ட் மினிமல் டார்கெட்டாக இந்த ஹை 44 6 வரைக்கும் டார்கெட் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ ஓகே, அதுக்கப்புறம் சில்வர் பார்க்கலாம். சில்வர் நல்லா டீப்பாக போயிட்டு வந்துச்சு. ஸோ இதில் பார்க்கலாம். சில்வர் எக்ஸ்ட்ரேடிங் ஆகும் டிஸ்கவுண்ட் சிஸ்டம் ஏடாவது. ஸோ ப்ரீமியம் போனதுக்கப்புறம் செல் பார்க்கலாம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் நமக்கு போகுது. ஸோ நான் கன்சல்டேஷன் அப்புறம் ஒரு பெரிய பிரேக் கொடுத்த மாதிரி மேலே போச்சுன்னா இந்த ஜோன்ஸ் வந்து செல்லிங் பார்க்கலாம். இந்த ஜோன்ஸ்க்கு மேலே இப்போதைக்கு நம்ம செல்லிங் இருக்க மாட்டோம். மோஸ்ட்லி போனதுக்கப்புறம் பார்க்கலாம். டாலர் ஸ்டாக் மேலே இங்கே போனதுக்கப்புறம் பை பொசிஷன்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி அங்கே செல்லிங் வந்து கொஞ்சம் காஷியஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் எல்லாரும் டீப்பாக அனலைஸ் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் திஸ் யூஸ்ஃபுல். மண்டேலேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 பேர் அனலைஸ் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ இன் ஃபியூச்சர். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.